சென்னை கண்டிஷனில் கண்ட்ரோல் இல்லாமல் ப்ளே பண்ணியிருக்காரு அபிஷேக் சர்மா. 25 இயர் அவரோட இயர் என்றே சொல்லாங்க. சும்மா கிங் மேக்கராக விளையாண்டுருக்காரு என்றே சொல்லலாம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 5 T20 போட்டிகள் ஃபைட் பண்ணி வராங்க. முதல் மேட்ச் வந்துட்டு 12 ஓவரில் ஈஸியாக துப்பி விட்டாங்க என்றே சொல்லாங்க. தனி ஒருவன் தட்டி தூக்கிட்டார் இங்கிலாந்து டீமாக அபிஷேக் சர்மா. அண்டு 13 பந்தில் நாக் அவுட் பண்ணாருங்க. 8 சிக்ஸர் 5 பவுண்டரி. அங்கேயே ஸ்கோர் வந்துட்டு 70 அடிச்சிட்டாரு. அண்டு இங்கிலாந்து அடிச்சிருந்தது 132 தான். ஓகேவா, மோசமான தோல்வி இங்கிலாந்து. அண்ட் அந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ஜோஸ் பட்லரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய ஸ்பின்னர் அடிக்கும் அளவுக்கு இப்போ உள்ள இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்களுக்கு ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்குது. டெஃபினட்டாக அதை மேம்படுத்தினால் மட்டுமே அடுத்து வர 4 மேட்ச் ஜெயிக்க முடியும். இல்லாட்டினா அந்த 4 மேட்ச் நடக்கிறது வேஸ்ட்டு தான். ரிசல்ட் இந்திய அணி பக்கம் தான் என்று வெளிப்படையாக பேசியிருந்தார். ஓகேங்க, இந்த சூழலில் இந்தியா இங்கிலாந்து மோதும் 2வது T20 போட்டியில் இந்தியா முதல் பேட் பண்ணாங்க. சென்னை கண்டிஷனில் கண்ட்ரோல் இல்லாமல் ப்ளே பண்ணியிருக்காருங்க. ஆர்ச்சருக்கு மிகப்பெரிய டார்ச்சர் கொடுத்துருக்காரு அபிஷேக் சர்மா. ஒரே பந்தில் வாழ்நாள் ஹிஸ்டரியை பிரேக் பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க. 180 மீட்டர் சிக்ஸர் வீசியிருக்காரு. அண்டு ஓவரால் 20 பந்தில் சதம் அடித்து ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத உலக சாதனையை வந்துட்டு அபிஷேக் சர்மா அல்டிமேட் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இப்படி அடிக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். காரணம் என்னன்னா, இவரே சொல்லியிருக்காரு, நான் இறங்கின காலத்தில் 20 ஓவரில் 300 ரன் அடிக்க தான் பார்ப்பேன், இல்லை 400 ரன் அடிக்க பார்ப்பேன். அதாவது இந்திய டீம் ஸ்கோர் மொத்தமாக. ஓகேவா, அதில் என்னோட ஸ்கோர் வந்துட்டு 200 இருக்குன்னு தைரியமாக தில்லா பேசினாருங்க. அந்த தில்னஸில் தீயா விளையாண்டார் என்றே சொல்லலாம். யார் போட்டாலும் அடி. ஆர்ச்சரோட ஒரே ஓவரில் 5 சிக்ஸர். இந்த பையன் தாயா, யாரா இந்த பையன் இப்படி வந்து ட்ராச்சர் பண்ணுறானடாங்கிற மாதிரி தலையில் கை வச்சிட்டாரு. சென்னை கண்டிஷன் ஆடுகளம் கிரிட்டிக்கலாக இருக்கும். இங்கே கிரிட்டிக்கலாக இருந்தானே, கீரி பிள்ளையாக இருந்தானே, தாலி நான் பாம்பை வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடுவேன்டான்னு வேட்டையாடிட்டார் என்றே சொல்லாங்க. இங்கிலாந்து பவுலர்ஸை அள்ளி சில்லியாக நொறுக்கிட்டாரு. ஒரு அல்லு சில்லு மாதிரி பண்ணிட்டாருன்னு வைங்களேன். அதாவது அஃப்ரிடியோட வாழ்நாள் ஹிஸ்டரியை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காரு. அஃப்ரிடி தாங்க 161 மீட்டர் சிக்ஸர் அடிச்சிருக்காரு. அதுதான் அதிக தூரம் போனது. ஓகேவா, அதை விட ஒரு 20 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை தெரிக்க விட்டுருக்காரு ஒரே பந்தில். அண்டு 17 சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க. சிக்ஸர் மூலமே சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு 2வது T20 போட்டியில். ஓகேவா, அண்டு மிரண்டுட்டாங்க. இந்திய டீம் ஸ்கோர் இவர் நினைச்ச மாதிரியே 320. இந்திய பிளேயர்கள் அனைவருமே பேட்டர்ஸ் பிரிச்சுட்டாங்கன்னு வைங்களேன். எங்கள் தொடக்கம் இப்படி இருக்கும்போது அஸ்திவாரம் கரெக்டாக இருந்ததுன்னா பில்டிங் விறுவிறுன்னு ஏறிடும். அந்த மாதிரி ஏறி போயிட்டாங்க என்றே சொல்லலாம் இங்கிலாந்து பவுலர்ஸை. பின்னர் சேஸ் பண்ணாங்க. இந்திய ஸ்கோர் வந்துட்டு 321. இவங்களும் டீசெண்டாக ப்ளே பண்ணாங்க. ஆனால் சென்னை கண்டிஷன் உங்களுக்கே தெரியும், ஸ்பின்னுக்கு ராஜா அங்கே ஒரு 3 ஸ்பின்னரை இறக்கி விட்டார். சூரியகுமார் ஏதோ பொட்டுன்னு விழுந்துட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு 4 ஓவர் நல்லா விளையாண்டாங்க 40. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஓவருக்குள்ளே ஆல் அவுட்டுங்க. 127 சோலி முடிஞ்சு. அண்ட் இந்திய ஸ்பின்னர் வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம். அதாவது நசுக்கிட்டாங்க. டீம் இந்தியா 2வது T20 மேட்சும் பிரம்மாண்ட வெற்றி. ஆனால் அதாவது நாளை கழிச்சு தான், சனிக்கிழமை தான் வந்துட்டு 2வது T20 மேட்ச் வந்துட்டு சென்னையில் நடக்குது. இந்த ஆடுகளம் கண்டிஷனை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜோஸ் பட்லர் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு ஸ்பின்னர் அடிக்கும் ஐக்யூ லெவல் கிடையாது, அதனால் எங்களுக்கு ஒரு வார்ம் அப் மேட்ச் தேவைப்படுதுன்னு சொன்னார். அதனால தாங்க அந்த வார்ம் அப் மேட்ச் நடந்தது. இந்த வார்ம் அப் மேட்ச்சில் தான் இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இன்னிங்ஸை வந்துட்டு அபிஷேக் சர்மா வெளிப்படுத்தியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.